மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கிணங்கவும் கல்வித்துறை பொது நூலக இயக்ககம், திருவண்ணாமலை மாவட்ட நூலக ஆணைக்குழு, திருவண்ணாமலை மாவட்ட மைய நூலக வாசக வட்டம் மற்றும் மகளிர் வாசக வட்டம் இணைந்து நடத்துகின்ற 57வது தேசிய நூலக வார நிறைவு விழாவானது சிறப்புமாக இன்றைய தினம் இங்கே கொண்டாடப்பட்டு வருகின்றது. வரவேற்புரை நல்கிய மாவட்ட நூலக அலுவலர் அவர்களுக்கும், முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர் வெற்றி தமிழ் பேரவை திரு வேல்மாறன் அவர்களுக்கும், முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மற்றும் வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற வாசகர் வட்டத்தினுடைய தலைவர் திரு வாசுதேவ் அவர்களுக்கும் மற்றும் வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மகளிர் வாசக வட்டத்தினுடைய தலைவர் திருமதி ஆத்ம மனோகர் அவர்களுக்கும், நிறைவாக நன்றிகளை நம்புகின்ற நல்லூலகர் சுந்தரேசன் அவர்களுக்கும், இணைப்புரை வழங்குகின்ற பாவசு வேலாயுதம் அவர்கள், இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து வாசகர்களுக்கும், நூலகர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் மாணவ செல்வங்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மனிதனுடைய ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பு எது என்று கேட்டால் அது புத்தகங்கள் தான் என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லுகின்றார். எத்தனையோ கண்டுபிடிப்புகளை நாம் நிகழ்த்தி இருந்தாலும் கூட புத்தகங்கள் தான் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு. 500 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெர்மனியில் குட்டன்பர்க் என்பவர் மையை கொண்டு அச்சு இயந்திரத்தை பயன்படுத்தி காகிதத்தினால் புத்தகங்களை அடிக்க கற்றுக்கொண்ட பிறகுதான் பல புத்தகங்கள் இங்கே அச்சேறி தலைமுறை கடந்து வந்த அனுபவங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கின்றன. சாக்ரட்டிஸ் எந்த புத்தகத்தையும் எழுதவில்லை, ஆனால் பின்வந்தவர்கள் தான் அவருடைய கருத்துக்களை சொல்ல கேட்டு பிற்காலத்தில் புத்தக வடிவங்கள் பெற்றிருக்கின்றன. புத்தகம் அது போலத்தான். ஆக ஒருவர் சொல்லுகின்றதை பல்வேறு காலகட்டங்களில் பனைநூலில் எழுதியிருந்தோம், செப்பேடுகளில் எழுதியிருந்தோம், பட்டுத்துணியில் எழுதியிருந்தோம், கற்பாறைகளில் வடித்திருந்தோம். நிகழ்காலத்தில் கணினிமயமாக மாற்றிவிட்டோம். ஆனாலும் புத்தகங்கள் மீது இருக்கின்ற ஒரு காதல் என்பது யாருக்கும் இன்றைய வரை குறையவில்லை. புதிய புத்தகத்தை வாங்குகின்ற பொழுது படிக்கிறோமோ இல்லையோ, முதலில் நுகர்ந்து பார்ப்ப வாசகர்கள் நிறைய பேர் இங்கு இருப்பாங்க இல்லையா? அதனுடைய மனம் வேறுதான். புத்தகத்தை வாங்குகின்ற போது ஒரு அறிவு பெட்டகத்தை நாம் வாங்கி வருகின்றோம். ஒரு மனிதனுடைய அனுபவத்தை வாழ்க்கை நிறைவாக கடந்து வந்திருக்கின்ற பாதையை நாம் கொண்டு வந்து சேர்க்கின்றோம். ஒவ்வொரு மனிதரும் ஒரு தலைமுறையில் பெற்ற அனுபவத்தை ஒரு புத்தகத்தில் வடித்து தருகின்ற பொழுது அந்த அனுபவம் நம் வாழ்க்கையை சமப்படுத்துகின்றது. சில நேரங்களில் வரலாற்று பக்கங்களை திருப்பி பார்க்கின்ற பொழுது history repeats itself என்று சொல்லுவாங்க. வரலாற்றை சரியாக படிக்கவில்லை என்றால் அவர்களை நாம் மீண்டும் இழைத்து விடுவோம். அதன்படிதான் 2ஆம் உலகப் போரில் ஹிட்லர் ரஷ்யாவின் மீது தொடுக்கின்ற பொழுது அந்த பகுதியில் நிலவுகின்ற தட்பவெப்பநிலையை மறந்து போரை தொடுத்து விட்டார். தோல்விதான் நிச்சயம். ஆகவே புத்தகங்கள் என்பது நமது அனுபவ பெட்டகங்கள். அதை நிச்சயமாக நாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதோடு கடந்த கால தலைமுறையையும் நம்முள் அதை சேர்த்து கொள்ள வேண்டும். ஒரு பள்ளிக்கூடத்தின் கதவை திறப்பவன் ஒரு சிறைச்சாலையை மூடுகிறான் என்கிறார் விக்டர் ஹியூகோ. ஏனெனில் இந்த அறிவானது எவ்வாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும், எதையெல்லாம் பழகிக் கொள்ள வேண்டும் என்று கற்றுத் தருகின்றது. எது சரி எது தவறு என்று நமக்கு சொல்லி தருகின்றது. கல்வியினுடைய உயர்ந்த நோக்கமே அறிவு அல்ல, செயல், சிந்தனை என்று சொல்கின்றார் ஹெர்பர்ட் ஸ்பென்சர். அவ்வாறு இருக்கின்ற போது சிந்திக்க தெரிந்த மனிதனால் தான் செயல்களை சிறப்பாக்க முடியும். ஒரு மனிதன் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் சிந்தனை மிக மிக முக்கியம். கல்வியாளர்கள் எத்தனை பேர் வேண்டுமானாலும் இருந்து விடலாம், ஆனால் பெற்ற கல்வி மிகச்சிறந்த சிந்தனையாளனை ஆக்க வேண்டும் என்றால் ஒரு சிலர் தான் அவ்வாறு வருகிறார்கள். அந்த ஒரு சில சிந்தனையாளர்கள் இந்த உலகையே மாற்றி காட்டுகிறார்கள். நாம் தலைவராக கொள்கின்ற பல நபர்கள் மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள் தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பள்ளியில் படித்ததை மறந்த பிறகும் நம்மிடம் எஞ்சி இருப்பதுதான் கல்வி என்கின்றார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்.
பள்ளியில் என்னவெல்லாமோ நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் முடிந்த பிறகு என்ன நம்மிடம் எஞ்சி இருக்கின்றது என்பதுதான் கல்வி. ஆக நம்மை அறியாமல் நமது மனித மூளைக்கும் நம் இதயத்திற்கும் சென்று சேர்கின்ற ஒரு விஷயம் நம் வாழ்நாளெல்லாம் நம் கூட பயணிக்கின்றது. அதுதான் கல்வி. கல்வி பள்ளியில் மட்டும்தான் நாம் பெற்றுக்கொள்கிறோமா என்றால் நிச்சயமாக இல்லை. நமது வாழ்வில் சந்திக்கின்ற ஒவ்வொரு நபரும் நம்மிடம் ஒரு எச்சத்தை விட்டு செல்கின்றார். அந்த தாக்கம் நமக்கு அனுபவங்களை தருகின்றது. அனுபவங்கள் தான் நம்மை உயர்த்தி பிடிக்கின்றது. ஆகவே வாழ்நாள் முழுவதும் நாம் கல்வியை கைக்கொண்டுதான் இருக்கின்றோம். இருளில் இருந்து ஒளியை நோக்கி நகர்வதுதான் கல்வி. இருளில் இருந்து ஒளியை நோக்கி நகர்வதுதான் கல்வி. அறியாமையில் இருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள், அனுபவங்கள், புத்தகங்களை படிக்கின்ற பொழுது நம் வாழ்க்கையில் சில நேரங்களில் இது போன்ற நிகழ்வுகள் நேர்ந்தால் நாம் இவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற பல நாவல்கள் நமக்கு காட்டிக் கொடுக்கும், அறிவுரையை காட்டிக் கொடுக்கும். அதுபோன்ற அனுபவங்களை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கும் செலுத்த வேண்டும். அரிஸ்டாட்டில் அழகாக சொல்வார், கல்வியினுடைய இதழ்கள் மிகவும் கசப்பானவை, ஆனால் அதன் கனிகளோ மிகவும் சுவையானவை. அப்ப கல்வி கற்ற பின்புதான் நான் உங்கள் முன்பு நின்று கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வங்கி கணக்கில் எத்தனை கோடி ரூபாய் இருக்கின்றது என்பதை வைத்து நீங்கள் யாரும் என்னை அடைக்கலைங்க அல்லவா? கல்விதான் என்னை உயர்த்தி பிடித்திருக்கின்றது. அந்த கல்வியால் தான் உங்கள் முன்பு நான் தலை நிமிர்ந்து நிற்க காரணமாகின்றேன். மிகச் சிறப்பாக சிசரோ சொன்னதுதான், புத்தகங்கள் இல்லாத அறை உயிரற்ற உடலுக்கு சமம். புத்தகங்கள் இல்லாத அறை உயிரற்ற உடலுக்கு சமம். நாம் வாழ்கின்ற அறையில் ஒரு புத்தகங்கள் கூட இல்லை என்றால் நிச்சயமாக நாம் வாழ்வதில் அர்த்தமே இல்லை. அப்போது என்ன செய்ய வேண்டும்? நாமும் சரி, அடுத்த தலைமுறையும் சரி, ஒருவர் கல்வி இருக்கின்ற பொழுதுதான் அடுத்தடுத்த தலைமுறைக்கு அதை கடத்துகின்றார்கள். பாரதிதாசன் அழகாக சொல்லுவார், மலைவாழ எல்லோர்கள் இல்லையா? மலைவாழை தான் கல்வி. அந்த கல்வியை தான் நாம் இன்று கொடுப்பதற்கு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் 5000 குழந்தைகள் பள்ளி செல்லாமல் இடைநின்றிருக்கின்றார்கள். அந்த குழந்தைகளை நாம் மீண்டும் பள்ளிச்சாலைக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் தொடர்ந்து கிட்டத்தட்ட 1600 மாணவர்களை பள்ளியில் நாம் சேர்த்திருக்கின்றோம். ஏற்கனவே திருப்பத்தூரில் நாம் மாவட்ட ஆட்சியராக இருக்கின்ற பொழுது அங்கு 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களை 3 தினங்களில் பள்ளியில் சேர்த்தோம். ஏனெனில் கல்வி கற்க இயலாத நிலை காரணமாக பெண்களுக்கு, அதுவும் குறிப்பாக குழந்தை திருமணங்கள் ஏற்படுகின்றன. அந்த குழந்தை திருமணங்கள் காரணமாக அவர்களுக்கு அபார்ஷன், இல்லீகல் அபார்ஷன் நடத்தப்படுகின்றது. அதை தாண்டி அவர்கள் மரணம் கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகள் மரணம் கொடுக்கிறார்கள். அவர்களுடைய மனநிலை பாதிப்படைகின்றது. ஆக கல்வி என்பது மிக 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 அவசியம். அதிலும் பெண் கல்வி மிக அவசியம். ஏன் பெண் கல்வி அவசியம் என்று சொல்கின்றோம் என்றால், தமிழர்கள் மிக ஆதிமனிதன் தொட்டு வாழ்ந்து வந்த நாகரிகத்தில் கல்வியை, எண்ணை, எழுத்தை கற்றுக்கொண்ட முதல் நாகரிகம் எதுவென்றால் அது தமிழர் நாகரிகம் தான். குறிப்பாக ஔவையார், பெண்ணி துணைத்தியார், அஞ்சியத்தை மகள் நாகையார், அல்லோர் நன்முல்லையார், அணிலாடு ஒன்றிலார், ஆதிமந்தி, ஒத்தூர் மாசாத்தியார் போன்ற எண்ணற்ற பெண்பார் புலவர்கள் நமது சங்க காலத்திலும் சங்க மருவிய காலத்திலும் இருந்திருக்கின்றார்கள். பல்வேறு சமூகங்களில் கல்வி அறிவு என்பதே நீண்ட காலத்திற்கு பிறகு கிடைத்திருக்கின்ற பொழுது தமிழ் சமூகத்தில் தான் கல்வி அறிவானது ஆரம்பம் தொட்டு, அதிலும் குறிப்பாக பெண்கள் புலவர்களாக, அதிலும் அரசருக்கு அறிவுரை சொல்பவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்றால் அது கல்விக்காக கொடுக்கப்பட்ட இடம்தான். அன்றைய தினம் காகிதம் இல்லை, அன்றைய தினம் காகிதம் இல்லை, கணினியும் இல்லை. அவரவர்கள் சொல்லை செவிபடி கேட்டு மனதில் நிறுத்தி அடுத்த தலைமுறைக்கு கடத்தியே அந்த கல்வியை பெண்பார் புலவர்களாக தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் அந்த சமூகம் எத்தனை ஒரு கல்வி நிறைந்த சமூகமாக இருந்திருக்கும். ஆக இந்த காலகட்டத்தில் நாமும் நமது பிள்ளைகளை கற்க செய்ய வேண்டும். குறிப்பாக அண்ணா அவர்கள், நாம் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவன் என்பதால் அண்ணா அவர்கள் அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள அழைத்த போது அவர் சொல்லியிருக்கிறார், இன்னும் சில பக்கங்கள் மீதம் இருக்கின்றன, அதை முடித்துவிட்ட பிறகு எனக்கு உயிர் காக்கும் சிகிச்சையை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். மாவீரன் பகத்சிங் சொல்லுகின்றார், நான் ஒரு புரட்சியாளர், வேறொரு புரட்சியாளரோடு நான் இப்போது விவாதித்துக் கொண்டிருக்கின்றேன். எனவே விவாதம் முடிந்த பிறகு மரண தண்டனை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்கின்றார் மற்றொரு புரட்சியாளர் லெனின். ஆக இந்த சிந்தனையாளர்கள்
வீரர்கள், கல்வியாளர்கள், சான்றோர்கள், பெண்பார்ப்புள்ளவர்கள் அத்துணை பேரும் கல்வி அறிவால் தான் உயர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். கல்வி இல்லை என்றால் நிச்சயமாக அவரை உயர்த்தி அல்லது வாழ்க்கையில் மேம்பாடு அடைந்திருக்க முடியாது. நீரழமே ஆகுமா? நீராம்பலா. தான் கற்ற நூலகமே ஆகுமா? நுண்ணறிவு. ஏன் அதை சொல்கிறேன் என்றால், பல நேரங்களில் சமுதாயத்தில் ஏற்படுகின்ற பல்வேறு பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் புரியாமல் போவது காரணம் என்னவென்றால் அந்த கல்வி அறிவின்மையும் சிந்தனையின்மையும் தான். புரிந்து கொள்கின்ற நபர்கள் வீண் விவாதங்களில் ஈடுபடுவதில்லை. தனது நேரத்தை சிறந்த மிக உன்னதமான நேரத்தை யாரிடமும் வீணாக கழிப்பதில்லை. மன்னித்து விடுவதன் மூலமாக நமது நேரமும் மிச்சமாகின்றது, நமது பொருளும் மிச்சமாகின்றது. அதை எது தரும் என்றால் கல்விதான் தரும் இல்லையா? அழகான ஒரு பழமொழி உண்டு, மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். ஆக இதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கல்விதான் உன்னதமானது. அதிலும் குறிப்பாக ஒருபடி பிறந்த வல்லோருள்ளும் மூத்தோன் வருக வெண்ணாது அவருள் அறிவுடையோன் 6 அரசும் செல்லும் இல்லையா? யார் மூத்தோனோ அவனை மட்டும் நீ முன்னாடி நம்ம சொல்லி அழைப்பதே இல்லை. அவர்களில் யார் அறிவுடையோன் அவனைத்தான் இந்த அரசு பாராட்டுகிறது. அரசு மட்டுமல்ல, அனைவரையும் பாராட்டுகின்றது. நிறைவாக எம்மை உலகத்தின் யான் காணும் கல்வி போல் மம்மரருக்கும் மருந்து என்று சொல்லி இந்த கல்வியை கொடுக்கின்ற புத்தகங்களை நிறைவாக நிறைத்திருக்கின்ற நூலகங்கள் தான் நமது வாழ்க்கையை உயர்த்தி பிடிக்கின்றன. நூலகத்திற்கு அனைவரும் வாருங்கள், அள்ளித்தாருங்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்ட நடைபெறுகிறேன். நன்றி. எத்தகைய